ஒரு மாதத்துக்கு முன்னாடி சேலம் போயிருந்தேன். அப்போ வந்து இந்த சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில வந்து துணை முதலமைச்சர் ஆனதும் உதயநிதி வராரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த இதில இப்போ மீட்டிங் இருக்கு உள்ள அப்படின்னு சொன்னாங்க. சரி, இவர் இதே பில்டிங்கில நம்ம கலைஞர் ஐயா வந்து சிஎம்மா இருக்கும்போது, இப்போ மீட்டிங்க்கு நான் வந்து 6வது படிக்கும்போது சைக்கிள்ல இன்னொருத்தர் அண்ணா ஓட்டு வந்தார் பக்கத்து ஒருத்தர நான் பின்னாடி மிதிப்பேன். அப்படி வந்து பார்த்தேன். சரி, அவங்க பேரனையும் அவங்க மகனையும் பார்த்துட்டேன். ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சரா இருக்கும்போது பார்த்துருக்கிறேன். சரி, இவரையும் துணை முதலமைச்சரா பார்க்கலாமா நேர்ல அப்படிங்கிறதுக்காக உள்ள போனா அலோவ் பண்ண மாட்டேனாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எஸ்ஐ ஆக்குறாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். உடனே ஃபோன் பண்ணி அங்கே செக்யூரிட்டி சொன்னோன்னே உள்ளே விட்டாங்க. உள்ளே ஒரு 5, 6 பேர் ஊர் தலைவர்கள்லாம் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்களையும் சேர்த்து உள்ளே கூப்பிட்டு போயிட்டேன். போய் பார்த்துட்டேன். பாரு பக்கத்துலலாம் உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க. இதே பில்டிங்கில் தான். ஒரு மாரியப்பன்கிறவரு அந்த அந்த தடகள வீரருக்கும் இன்னொரு பொண்ணு தடகளனுக்கும் வந்து பரிசுலாம் கொடுத்தாங்க. பாரு அவங்க கூட தான் நண்பர்கள் கூட தான் போயிருந்தேன் நான். அருமையான ஒரு வாய்ப்பு. அதாவது அதே இடத்துலயே வந்து பல வருஷம் முன்னாடி நான் பார்த்தேன். இப்பயும் அதே மாதிரி அவங்கள பார்க்குறதுக்கு இதே இடத்துல கலைஞர் ஐயாவை மீட்டிங்கில் பார்த்தேன். அவங்களோட பேரனையும் இதே இடத்துல தான் பார்த்தேன்னு வச்சுங்களேன்.